ப்ரீவியஸா ரோப் கர்ஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருந்துருப்போம். அந்த படத்தோட கன்டினியூவேஷன் தான். செகண்ட் பார்ட் தான் இது. அத பார்த்துட்டு இத வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த சில கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அதெல்லாமே இந்த படத்துலயுமே வரும். அதனால நீங்க அத பார்த்துட்டு வர்றது பெட்டர் ஆப்ஷன். ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்ட்ட விடவுமே இந்த பார்ட்ல இன்னுமே கதைங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு கைவிடப்பட்ட பகுதியில் ஒரு நபர் தூக்கு மாட்டி இறந்து போகிற மாதிரி இருக்கு. அப்போ அப்படியே சில வேர்டிங்ஸ் போடுறாங்க. இந்த போதை மருந்தெல்லாம் கடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி போதை மருந்து கடத்துகிற நபர்கள் தாய் டீமன் சொல்லி ஒரு விதமான தீய சக்தியை வணங்குவாங்களாமா. அந்த தாய் டீமன் அப்படிங்கிற அந்த ஒரு தீய சக்தியோட கண்கள் பயங்கரமான சிகப்பு நிறத்தில் இருக்கும். யாராவது அந்த டீமனோட கண்களை பார்த்துட்டாங்கனாலே அவங்க இறந்துருவாங்கிறது உறுதி. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு 3 பேர் அந்த கைவிடப்பட்ட பில்டிங்க்கு வந்து இருக்காங்களா. அவங்க 3 பேருக்குமே அந்த தாய் டீமனை பத்தின விஷயங்கிறது தெரியும். அந்த தாய் டீமனுங்கிறது ஒரு சிலை தான். ஸோ அந்த ஒரு சிலை கண்டிப்பா இந்த ட்ரக் எல்லாம் கடத்துற மாதிரியான ஆளுங்க கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு சிலைய பாதுகாப்பா மீட் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல அங்க பூஜை பண்றதுக்காக நிறைய செட்டப் எல்லாம் இருக்குமா, அதை பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டெஃபினட்டா அந்த சிலை இங்கதான் இருக்குன்னு. கூடவே அந்த சிலையால அந்த தாய் டீமனால பாதிக்கப்பட்ட நபர்கள் அங்க சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. 6 பேர் இறந்துருக்காங்கன்னா இந்த 6 பேரும் தூக்கு மாட்டிருக்காங்க. தாய் டீமனுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது தான். ஆனா அதே நேரத்துல போன பார்ட்ல நம்ம பார்த்த அந்த ரோப் கர்ஸ், அந்த தூக்கு மாட்டின கயிறுக்குன்னு ஒரு சாபங்கிறது இருக்குல்ல, பூஜை பண்ணி தான் அந்த கயிறையே கழட்டணும். ஆனா விஷயம் தெரியாம ஆர்வ கோளாறுல இந்த கதையோட ஹீரோவான ஒரு பையன் இல்ல ஒரு ஆளு அந்த தூக்கு கயிறை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து வந்த சில டஸ்ட் அவன் கண்ணில் விழுகுமா. அந்த டஸ்ட் அவன் கண்ணில் விழுந்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல இன்னொரு ஒரு 7வது தூக்கு கயிறுங்கிறது கண்ணுக்கு தெரியும். போதாத குறைக்கு அவன் கயிறை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த ஒரு பாடி அவனை திருப்பி ஒரு மாதிரி வியர்டா பார்க்க கீழே விழுந்துருவான் பயத்துல. என்னடா கீழே விழுந்துட்டு இருக்கிறேன்னு. போன பார்ட்ல ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார்ல மந்திரவாதி, அவரு அவனுக்கு உதவி பண்ணலான்னு இருந்தா அவனோட கண்கள் சிகப்பா இருக்கு. தாய் டீமனால பாதிக்கப்பட்டிருக்கான்னு இவங்க கூட ஒரு சோடா புட்டி போட்ட ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இவங்க 2 பேரோட மாஸ்டர். இந்த சாபத்துல இருந்து ஹீரோவை காப்பாத்தலாம் முடியாது. அதுக்கு பதிலா ஹீரோவுக்கு இன்னும் வயசு இருக்குது. தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வேலையை இவங்க இனிமேல் தொடருவாங்கன்னு நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற சாபத்தை அவரு எடுத்துக்குவாரா. அவரோட கழுத்துல ஒரு மந்திர கயிறு மாதிரி இருக்கும். இறுதியா அதையுமே ரிமூவ் பண்ணி ஹீரோவோட கழுத்துல மாட்டி விட அடுத்த செகண்டே அவரு மொத்தமா அந்த தீய சக்தியால பாதிக்கப்படுறாரு. கூடவே அந்த தாய் டீமனோட சிலைங்கிறது அங்க இருக்கிற ஒரு லாக்கர்ல தான் இருக்கும். அதை நம்ம ஆளுங்க யாருமே கவனிக்கல. சடனா அந்த இடத்துல பயங்கர இருட்டாகும் போது அப்போ ஏதோ ஒரு உருவம் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுமா. அது அங்க இருந்த ஏதோ ஒரு டெட் பாடி தான் நம்மளை அட்டாக் பண்ண பாக்குதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த முயற்சியை எடுக்கும்போது ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கயிறை வச்சு அந்த ஆளோட கழுத்தை நெரிச்சு சாகடிக்க அதுக்கப்புறம் தான் இவங்க கவனிக்கிறாங்க அது ஆக்சுவலி இவங்களோட மாஸ்டரா தான் இருக்கும். அந்த தாய் டீமன் அதோட சாபத்தின் மூலமாக இவங்க கையாலேயே இவங்களோட மாஸ்டரை சாகடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்திருக்கு. பேரலா இன்னொரு பக்கம் ஒரு பிரிட்ஜு கிட்ட 2 யூடியூபர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த பையனும் பொண்ணும் தான். அவங்க 2 பேருமே இந்த அமானுஷ்யமான இந்த பேய் சார்ந்த இந்த மாதிரியான கான்டென்ட்டை யூடியூப்ல போஸ்ட் பண்ற மாதிரியான நபர்களா இருக்கும். இவங்க சும்மா ஒரு டம்மி பீஸா தான் இருக்கும். ஆனா இவங்க கூட கார்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க போஸ்ட் பண்ற வீடியோ, இவங்க போஸ்ட் பண்ற கான்டென்ட் இதெல்லாம் வேணா பொய்யா இருக்கலாம், போலியா இருக்கலாம். ஆனா கொஞ்சமாவது இவங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட்ல உண்மை தன்மை இருக்கணுங்கிற காரணத்தால ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோயினை கூட வச்சிருந்திருக்காங்க. இப்போ அந்த பிரிட்ஜுக்கு கீழே இன்னொரு நபரை காட்டுறாங்க. இந்த போதை மருந்தெல்லாம் கடத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அவனோட பார்ட்னரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காய்லாம் இருக்கும்ல, அதுலதான் வச்சு அந்த போதை மருந்தெல்லாம் கடத்துறாங்க. இருந்தாலும் அந்த டப்பாவை வண்டியில வச்சு எடுத்துட்டு போகும்போது ஏதாவது கட்டுற மாதிரி கயிறு இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிக்க அப்போ தண்ணியில ஒரு கயிறுங்கிறது மிதந்து வரும். அந்த கயிறுங்கிறது வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் கூட ஆத்துல ஒரு கயிறை தூக்கி போட்டிருந்திருப்பானே, அதே கயிறு தான் இது. ஸோ அந்த கயிறுல இருக்கிற சாபத்தை யாருமே பூஜை பண்ணி போக்கல. ஆனா அந்த விஷயம் எதுவுமே தெரியாதவன் அவன் பாட்டுக்கு கயிறு கிடைச்சிருச்சேன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ட்ரக் டெலிவர் பண்றதுக்காக வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் வந்து அவனை ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த யூடியூபர் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே அந்த பேய் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க போயிட்டு வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் இந்த மாதிரி பேய்கள் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவான்னு சொல்லி ஒரு விதமான சேர் ஒன்று இருக்கும். அந்த சேரை பயன்படுத்தி தான் அந்த பேய்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் போல. அந்த ஒரு ப்ராசஸை ஒரு பக்கம் இவங்க ஆரம்பிச்சா இங்க இவன் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருப்பான்ல, கொஞ்சம் தட்டுத்தரு மாதிரி எழுந்திருச்சு பார்த்தா அங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல யாரோ தூக்கிட்டு இறந்திருக்கிற மாதிரி தெரியும்.
மெல்லிசா காத்து வீச அந்த பாடியும் அப்படியே திரும்புது. அது இந்த ட்ரக் டீலரா தான் இருக்குமா? அத பார்த்தோனமே அலறி அடிச்சுட்டு ஓடலான்னு இருந்தா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனால ஓடவே முடியல. அவனோட பாடி அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுகிட்டு, அப்படியே அவனோட கைகள்லாம் ஒரு மாரி பின்னிக்கிட்டு இருக்க, இங்க மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த யூடியூபர் பசங்க கூட சேர்ந்து அந்த வீடியோவ எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாள்ல. அப்போ அந்த சேருங்கிறது பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பேய இவங்க சமன் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பேய் கிட்ட இல்லாத பொல்லாத கேள்வியெல்லாம் கேட்க, உடனே அந்த பேய்ங்கிறது பயங்கரமா கோவப்பட்டு இவங்கள தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்த யூடியூபர் பொண்ணு சேரை விட்டுருவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடாம அந்த சேரை பிடிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே முடிகிற வரைக்கும், இந்த ரிச்சுவல் மொத்தமா முடிகிற வரைக்கும் சேருங்கிறத விட்டுறக்கூடாது. விட்டுட்டா காலி. அதனால அந்த பேய் ஹீரோயினோட பாடியை ஆல்மோஸ்ட் பொசஸ் பண்ற அளவுக்குலாம் போயிடும். அப்படி இருக்கும்போது கரெக்டா பின்னாடி வந்த ஒரு ஆளு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறானா. அந்த யூடியூபர் பையன் என்னன்னா இதையுமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பானா. அப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோன்னு ஒருத்தனை சொல்லியிருந்திருப்பான்ல, அவனோட மாஸ்டர் கூட இறந்து போகும்போது அவரு போட்டிருந்த ஒரு தாயத்து மாதிரியான ஒரு டாலரை ஹீரோ கிட்ட கூட கொடுத்துருப்பார்ல, அது ஹீரோ கிட்ட தான் இருக்கும். ஆனா பின்னாடியே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போனா அந்த ஆள் கோவத்துல தள்ளி விட்டு போயிடும். பிளஸ் அப்படி தள்ளி விடும்போது ஹீரோவோட கழுத்துல இருந்த டாலருங்கிறது அந்த கீழே விழுந்திருக்கும். அதை ஹீரோயின் கவனிக்க செய்யறா. அதுக்கப்புறம் அந்த டாலரை கொடுக்குற சாக்குல ஹீரோவை மீட் பண்றதுக்காக அவ வந்திருப்பான். அந்த டாலரை கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக உதவி பண்றீங்களா? எனக்கு இந்த பேய்களை பாக்குறது, அதை உணர்ற இந்த ஒரு பவர் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நானும் மற்றவங்கள மாதிரி நார்மலான ஒரு ஆளா இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு கேட்டதுக்கு நீ தேடுற ஆள் நான் கிடையாது, வேற யார்ட்டையாவது கேளுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவளுமே சரின்ட்டு வீட்டுக்கு போயிருந்துருப்பாளா. வீட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆன்டி ஒருத்தி இருப்பா. என்ன போல நைட்டில் வேலை எக்ஸ்ட்ராவா செஞ்சுட்டு வந்தியா, சரி உனக்காக நான் சமைச்சு வச்சிருந்திருக்கேன் சாப்பிட்றியான்லாம் கேட்கும்போது இல்லை வேணாம் நான் ஏற்கனவே வெளியில சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு டிஸ்டன்ஸுங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோயினோட ஆன்டிக்கு ஒரு அப்யூசிவான ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்திருப்பான் போல. அவன் கொடுத்த மென்டல் டார்ச்சரில் அவங்க லைட்டாக மனநிலை சரியில்லாத ஒரு நபராக இப்போதைக்கு இருக்கிறாங்க. மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அவங்களையும் பார்த்துட்டு தன்னையும் பார்த்துட்டு கூடவே தனக்கு இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கிற காரணத்தாலேயே இந்த பேய்களை நினச்சி பயந்துக்கிட்டு பெருசாக யாரு கூடயும் சேர முடியாமல் எப்போ தான் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ முடியுங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் அந்த ட்ரக் டீலர் ஒருத்தன் இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த விஷயம் தெரிய வந்துட்டு போலீஸ் எல்லாரும் வந்து அவனோட பாடியை மரத்துலேருந்து இறக்கியிருந்திருப்பாங்களா. ஆனால் அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் அவனோட பாடியை மூவ் பண்ண முடியல. அதே இடத்துல மண்டி போட்ட போஸ்ட்லேயே நின்றுகிட்டு இருப்பானா. ஆகையால உதவி பண்றதுக்காக நம்ம அங்கிளையும் போன பார்ட்டோட ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைப்போம், செங் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அந்த செங்கையும் அந்த செங்கோட அங்கிளையும் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா. அவரு தான் வந்துட்டு கொஞ்சம் மந்திரங்கள்லாம் பண்ணி அந்த பாடியை மூவ் பண்ண வைக்க உதவி பண்றாரு. கூடவே அந்த ஊரோட மேயர் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி அவன் தூக்கு மாட்டி தானே இறந்து வந்திருக்கான், ஆகையால் அந்த கயிறுல இருக்கிற சாபத்தை போக வைக்கிறதுக்கு நீங்க மந்திரங்கள்லாம் பண்ணலையான்னு கேட்டா இல்லப்பா என்னால முடியாது, ஏற்கனவே நான் வேற சில விஷயங்கள்லாம் மூக்கு நுழைச்சதுல இருந்தே என்னோட உடல் கண்டிஷனுங்கிறது பெருசா சரியில்லை, வயசாயிட்டு வேற போகுது, நீங்க வேற யாராவது வச்சு பாத்துக்கீங்களான்னு சொன்னாலுமே நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஊர்லயே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, அப்படி இருக்க வேற ஒருத்தரை பாக்குறது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே வேற யாரையாவது கூட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேயரை கெஞ்சி கேட்பாரா. அப்புறம் வேற வழி, இந்த அங்கிளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு நபர் அது ஹீரோ தான், ஆகையால் நேரம் அவனை போய் மீட் பண்ணா. அந்த அங்கிள் வந்திருக்கிறத பார்த்தோன்னுமே ஹீரோவுக்கு எதுக்குடா அவன் வந்திருக்காங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கானு தெரியுது. என்ன மேட்டர்னு கேட்கும்போது தூக்கு மாட்டினா கயிறுல ஏற்பட்ட அந்த ஒரு சாபத்தை விடுவிக்கிறதுக்கான ஒரு பூஜையை பண்ணணும்னு கேட்டிருந்தா ஹீரோவுக்கு அது பண்ண விருப்பம் இல்லை போல, முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இந்த அங்கிள் கடுப்பாயிடுறாரு. அவன் குடிச்சிட்டு இருந்த சரக்குலாம் தட்டி விட்டுட்டு என்னடே என்னோட உடம்பு கண்டிஷன் மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா நானே அதை பண்ணியிருந்திருப்பேன், ஆனா எனக்கு சாக விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க போய் பார்த்துட்டு வந்த இந்த ஒரு கேஸுங்கிறது வெறும் சாதாரண அந்த ரோப் கேஸ் மட்டும் கிடையாது. இதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த தாய் டீமனை தேடி போயிருந்தோம்ல, அந்த இடத்துல நம்ம மாஸ்டரை சாகடிச்ச அந்த ஒரு டீமன், அந்த ஒரு தீய சக்தி அதுவுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அது உன்னை பாதிச்சிருந்துருக்குங்கன்னு எனக்கு புரியுது, அதை நான் மறுக்கல. இருந்தாலும் நம்ம மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வித்தைகள், அன்னைக்கு மாஸ்டர் உன்னை காப்பாத்து இது எதுவுமே வந்து சும்மா நீ வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது, ஒழுங்கா மக்களுக்கு உதவி பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பதிலாம் அவர் எதை எதிர்பார்த்து இருக்க மாட்டாரு, நீ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரா. இப்ப அப்படியே ஒரு
ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில அந்த மரத்துல இருந்து தூக்கு போட்ட மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அந்த நபருங்கிறவரு நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட ஹஸ்பண்டா தான் இருக்கும். அதனால அவங்க பாடியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. என்னதான் அந்த ஆள் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு நபரா இருந்திருந்தாலும் இவ்வளவு நாளா கூட இருந்தவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு பயங்கரமா வருத்தப்பட்டு அந்த இடத்துல அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த மார்ச்சுரி பொட்டிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் அப்படியே வெளியில வர அவள் தான் பயந்து அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடிடுவாங்க. அதுவே எங்க வீட்டில் ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ டிவி ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா. ஆன்டிக்கு இது வந்துட்டாங்களா அப்படின்னா அவள் வெளியில வருவா. வந்து பார்த்தா கிச்சன்ல அங்க ஹீரோயினோட அங்கிள் தான் இருக்கிறத பார்த்துட்டு சரி இவர் தான் வந்திருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் பெருசா எதுவும் கண்டுக்கல. அந்த ஆள் இறந்து போயிட்டாருங்கிற மேட்டரே ஹீரோயினுக்கு தெரியாது. அப்போ அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த யூடியூபர்ஸ் தான் வேற ஒரு வீடியோ எடுக்கலாம் வரையா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்களா. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, என்னை வச்சு சம்பாதிக்க பாக்குறாங்க அப்படின்னு அவ அந்த மொபைலோட திரும்பும்போது அப்போ அங்க அவளோட அங்கிளை காணோம். கூடவே அங்க இருக்கிற ரூம் கதவுங்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா லைட்டா ஓபன் ஆகுற மாதிரி தெரியும். என்னடா ஆச்சு, ஒருவேளை அங்கிளுக்கு இது உள்ள போயிருப்பாரோன்னு அவ அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்டூல் தடுக்கி கீழே விழுந்துருவாளா. கீழே விழுந்தவ மொபைலையுமே கீழே போட்டிருந்திருப்பா. அச்சோ உடஞ்சு போச்சு அப்படின்னு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப அந்த மொபைலோட ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு உருவம் தெரியும். இவ்வளவு டக்குன்னு திரும்பி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லையா. சரி எதுவும் இல்லை, நம்ம தான் எதையோ பார்த்து பயந்துருக்கோம் அப்படின்னு அவ யோசிக்கும் போது சடனா திருப்பி ஒரு உருவம். அவள் தான் அதை பார்த்தோன்னே அலறி அடிச்சு வேகமா ஓடி வந்து கதவை சாத்திக்கிறான். ஆனா அந்த உருவம் கதவை நிக்கிறதுக்காக முயற்சி பண்ண வேகமா போயிட்டு அங்க இருக்கிற கிளாசெட்ல ஒளிஞ்சுக்குவாலாம். ஆனா அப்படி அவ கிளாசெட்ல ஒளிஞ்சிருக்கும் போது டக்குனு அதை யாரும் நீக்கிறாங்க. ஆனா அது ஹீரோவோட ஆன்ட்டியா தான் இருக்கும். அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இல்ல இனிமேல் உன் அங்கிள் வீட்டுக்கு வர மாட்டாரு, அவர் இனிமேல் எப்பவுமே நம்மளை துன்புறுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவங்க சமாதானப்படுத்துறாங்க. இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல போல. இருந்தாலும் அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க அங்கிளை புதைக்கிறதுக்கு முன்னாடி சில பூஜை எல்லாம் பண்ணி ஆகணும்ல, அதையும் அட்டன் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை ஏற்கனவே உதவிக்காக அந்த செங்கோட அங்கிள் கூப்பிட்டு இருந்தாலுமே அவரு போகிற மாதிரி இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மாஸ்டரை தன் கையாலேயே சாகடிச்சு அந்த ஒரு கில்ட்ல அவர் இருக்கிறாரு. தன்னால எதுவுமே பண்ண முடியாது, தான் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். இந்த மாயம் மந்திரம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபேக்டரியில ஏதோ சாதாரண லோட் பண்ற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருப்பினும் அந்த சென்னோட மாமா கூப்பிட்டு இருந்துமே நம்ம உதவிக்காக போகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமே அவனுக்குள்ள இருக்குதான் செய்யுது. அன்னைக்கு நைட்டு சென்னோட மாமாவும் ஹீரோ வர மாதிரி தெரியலன்னு அவங்களே அந்த ஒரு தயிரோட சாபத்தை போக்குறதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலான்னு இருந்தா அதை அவரால் தொடர்ந்து பண்ண முடியல. அவருக்கு உடம்புங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வருவான். என்னப்பா நான் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது போலையான்ட்டு அதுக்கப்புறம் அவன் தான் மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த ஒரு சடங்கை ஆரம்பிக்கிறானா. ஸோ இவங்க இப்படி இந்த சடங்கை பண்ண போறாங்கல்ல, ஆகையால் இதை நாம வீடியோவா ரெக்கார்ட் பண்ணலான்னு அந்த யூடியூபர்ஸ் 2 பேருமே அந்த சடங்கு நடக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க. அந்த டீம்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, அவளுக்கு இதை பண்றதுல விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஹீரோயின் கூட போயிட்டு பேய்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சேரை பிடிச்சு அது ஒரு மாதிரி இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கும்ல, அந்த விஷயத்தோட எஃபெக்டின் காரணமாக வேணாம் நம்ம வேற ஏதோ ஒரு சும்மா ஃபேக்கான வீடியோ போட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ சொன்னாலும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா காரை விட்டு இறங்குடின்னு அவளை இறக்கி விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிருந்திருப்பான் அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு. பேசிக்கா இந்த பூஜை பண்ற டைம்ல மத்த வீட்டுல இருந்து வெளியில யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க தெருவே ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கும். அந்த யூடியூபர் பையன் மட்டும் அவன் பாட்டுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் ஜாலியா ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவானா. ஹீரோயினோட வீடுமே அந்த தெருவுல தான் இருக்குது போல. அப்போ நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அவங்களோட வீட்டுல அந்த தாய் டீமனோட பொம்மைங்கிறது இருக்கும். இவங்களோட ஹஸ்பண்டுமே ஒரு ட்ரக் டீலர் தானே, ஆகையால் அந்த ஒரு தாய் டீமனை அவங்களும் வழிபட்டு இருந்திருக்காங்க போல. அந்த பொம்மை அவங்க வீட்டுல இருக்குது. அந்த பொம்மையை பார்த்தோன்னே அந்த லேடிக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு அபியூசிவா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா அந்த இடத்துல அலறி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோயினுமே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ண அவங்க என்னன்னா டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஹீரோயினும் ஓடி வர, ஹீரோயின் ஓடி வரத அந்த யூடியூபர் பையன் இருக்கிறான்ல அவன் கவனிக்கிறான். ஊருக்குள்ள அந்த தூக்கு கயிறை புனிதப்படுத்துறதுக்கான பூஜைங்கிறது நடந்துட்டு இருக்கும்ல, கரெக்டா அந்த பூஜையிலேயே அவங்க போய் விழுக, அப்படி போய் விழுந்த உடனே ஒரு விதமான வாமிட் பண்ற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அப்போ அவங்க மேக்கப் போட்டிருந்திருக்க நம்ம ஹீரோ தான் ஏதோ மந்திர காகிதங்கள்லாம் எரிச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியை நார்மல் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக தொடர்ந்து நடக்கிறாங்க. ஹீரோயினும் ஆன்ட்டியை கூப்பிட்டு போகலான்னு இருக்கு. அப்போ அந்த செங் தான் இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இந்த ஒரு பூஜையில பங்கேற்றுட்டீங்க, ஸோ அதனால நீங்க அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது, ஒன்ஸ் இந்த பூஜையை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பலாம், அதனால கொஞ்சம் தூரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறானா. அதுக்கப்புறம் நேரம் அந்த கயிறை டிஸ்போஸ் பண்றதுக்காக தண்ணி கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா கரெக்டா அவங்க வர நேரத்துல
அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்திருப்பாங்க. ஏன்னா இறந்து போன நம்ம ஹீரோயினோட மாமாங்கிறவரு ஒரு ட்ரக் டீலர் தானே. ஸோ ஒரு ட்ரக் டீலரோட கேஸில் அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்கான் அப்படின்னா அந்த தூக்கு கயிறுமே இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எவிடன்ஸ். அப்படிப்பட்ட எவிடன்ஸை அழிக்க பார்க்குறீங்களாடான்னு உள்ள பூந்து அந்த பூஜை எல்லாத்தையுமே தடுத்து விட்டுருவானுங்க. அவனுங்க லோக்கல் போலீஸ் மாதிரி தெரியல. ஏன்னா லோக்கல்ல சூசைட் நடந்தா இந்த பூஜை நடக்கட்டுங்கிற மாதிரி விட்டுருவானுங்க கயிறு எல்லாத்தையும். ஆனா இவனுங்க ஏதோ இந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் பிடிக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போல. ஸோ அவங்களுக்கு இந்த சடங்கை பத்தியெல்லாம் எதுவும் தெரியல. இன்வெஸ்டிகேஷனுக்காக கலெக்ட் பண்ண எவிடன்ஸில் அவன் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருந்திருக்கானா. அப்போ அவன் சூசைட் பண்ண அந்த கயிறு எங்கே போச்சுன்னு தேடி வந்து இப்போ இந்த கயிறை மீட்டு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. கூடவே யார் யார் இந்த பூஜையில் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொத்தா தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஆன்ட்டியும் அங்கே தானே இருந்திருப்பாங்க. அவங்களே கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்களா. ப்ளஸ் நம்ம ஹீரோவுமே மேக்கப்லாம் களைச்சிட்டு வரும்போது அப்போ தான் ஹீரோயின் கவனிக்கிறான். ஓ இது அந்த ஆள் தானே அப்படின்லாம் கவனிக்க அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறது, ஹீரோவும் அதே இடத்துல பெயில் கிடைக்கிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினையும் அவங்களோட ஆன்ட்டியும் இவங்க இதுல இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து அனுப்பி விடும்போது ஹீரோயினை பார்த்து வீட்டுக்கு போன உடனேயுமே புனித தண்ணியால கொஞ்சம் குளிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவங்களோட கண்ணை போட்டு பயங்கரமா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களா. சும்மா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்காதீங்க, ஏதாவது காயப்பற்ற போதுன்னு ஹீரோயினும் புனித தண்ணியை எடுத்துட்டு வந்துட்டு அதை சும்மா துணியில முக்கி உடம்ப வாஷ் பண்ணலான்னு இருந்தா கண்ணுகிட்ட வச்சோன்னே எனக்கு எரியுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கருமத்தடி கொண்டாந்து என் மேல வைக்கிறங்கிற மாதிரி. புனித தண்ணியை தானே வச்சேன், ஏன் அப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு ஹீரோயின்லாம் பயந்து போக அவங்க என்னன்னா அப்படியே பயங்கரமா நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு அங்க ஒரு மாப் ஒன்று இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஹீரோயினை அடிக்கிறதுக்காகலாம் வருவாங்க. ஆனா அடிக்கிறதுக்கு கையை வாங்கினவங்க டக்குன்னு தரையில விழுந்து அவங்களோட தவடாவை கொண்டு போய் தரையில அவங்களே டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு திடீர்னு என்னமோ ஒன்று அங்க இருக்கிற ரூம்குள்ள அவங்க இழுத்துட்டு போயிடும். ஹீரோயின் வேகமா போய் கண்ணாடியை நீக்க ட்ரை பண்ணும்போது அந்த ரூமோட டோர் இருக்குதுல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கிற ஹீரோயின் அப்படியே நடந்து வந்து நம்ம ஆக்சுவல் ஹீரோயினை போட்டு தள்ளுற மாதிரி கிட்ட வரும்போது கரெக்டா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பானா. பின்னாடியே அந்த சென்னுங்கிற பையனும் வரான். இப்பதான் அவனை பெயில கூட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள எங்க போய் கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு அவனை இழுத்துட்டு போக பார்த்தா ஹீரோயின் கரெக்டா நீக்கிடுறா. பிளஸ் ஹீரோயினோட வீட்டுல பிரச்சனை இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. முதல்ல நேரா போய் அந்த ஆன்ட்டி தூக்கு மாட்டுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள காப்பாத்து என்னதான் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள அந்த பெட்ல அமைக்க வச்சிருந்தாலுமே அந்த தாய் டீமனால பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்களா, பயங்கரமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்கள ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இப்போதைக்கு வெறும் அவங்கள அமைதியாக்கி இருந்திருக்கான். அவங்கள அவனால சரியெல்லாம் பண்ண முடியல. ஆகையால் தொடர்ந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்காக அந்த இடத்துல சில மெழுகுவத்தி எல்லாம் ஒரு டிசைன்ல ஏத்தி வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பொறுமையா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒன்னா உன்னோட ஆன்ட்டி இறந்து போகணும், இல்லைன்னா அவங்க மேல இருக்கிற இந்த தாய் டீமனோட தீய சக்தி இந்த ஒரு சாபங்கிறது வேற யாருக்காவது போகணும், அவ்வளவுதான், இதை ரெண்ட தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுமே ஹீரோயின் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்பா. அவ சில சேவிங்ஸ்ல வச்சிருந்திருப்பா போல, அதெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த காசை வச்சுக்கிட்டு ப்ளீஸ் எனக்காக என்னோட ஆன்ட்டியை வந்து காப்பாத்தி கொடுங்க, அவங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர், ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு அவ ரொம்ப கெஞ்சி கேட்பாளா. அவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அப்பதான் ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்க முடியும்ல. இப்போதைக்கு ஹீரோயினோட ஆன்ட்டியோட பாடியில அவங்களோட சோலுங்கிறது இல்ல, அவங்களோட ஆன்மாங்கிறது ரொம்பவுமே வீக் ஆயிட்டு அது ஆன்மாக்களோட உலகத்துக்கு போயிருச்சு. அதனால ஹீரோயினால ஏற்கனவே ஆன்மாக்களை பார்க்க முடியுங்கிற காரணத்தால ஹீரோயினை அந்த ஆன்மாக்களோட உலகத்துக்கு அனுப்பி விட்டு அங்க இருக்கிற ஹீரோயினோட ஆன்ட்டியோட ஆன்மாவை நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்கன்னா உன்னோட ஆன்ட்டி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதுக்கு தேவையான செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு டிஃபென்ஸுக்காக ஏதோ சில மந்திர முத்திரைகள் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து ஒரு சேரை யூஸ் பண்ணி தான் அந்த பேய்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுவா. அந்த ஒரு சேர் கூட ஒரு நூலை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை ஹீரோயின் கூட கட்டி விட்டுறாங்க. ஏன்னா சோ ஃபார் ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லாமே அந்த சேருங்கிறது ஹீரோயினுக்கு மறைமுகமான முறையில் உதவி பண்ணியிருந்திருக்கு. அதனால எப்பவுமே அந்த சேர் தான் உனக்கு உதவிகரமா இருக்குன்னு எல்லா செட்டப்பையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட விரலை கடிச்சு அந்த ரத்தத்தை அங்க இருக்கிற அந்த சேர் கூட கட்டியிருக்க கயிறுல தேய்க்க அவ அந்த ஆன்மாக்களோட உலகத்துக்கு போறா. இதை இவ தனியா தான் பண்ணி ஆகணும், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோவும் அந்த சென்னும் அங்கிருந்து கிளம்பலான்னு இருப்பாங்க. இருந்தாலும் நீ கொடுத்த அந்த ஐடியா வேலை செய்யுமாயா அப்படின்னு அந்த சென் கேட்டதுக்கு அது விதியை பொறுத்து தான், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல அது
அவளோட கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்திருப்பாங்க. ஹீரோயினும் அந்த ஆவிகளோட உலகத்துக்கு போயிருந்திருப்பா. போன உடனேயுமே அங்க நிறைய ஆன்மாக்களை அவ பார்க்க செய்யறாளா. அந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த முத்திரைகளை கையிலேயே வச்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னேறி நடக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்களோட உருவங்கள்ங்கிறது தெரிய ஆரம்பிக்க வேகமா அந்த உருவத்தை அவ ஃபாலோ பண்ணி போவா. ஆனா அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது அவளோட கையில அந்த சேர் கூட சேர்ந்து அந்த கயிறை கட்டி இருந்திருப்பாங்கல்ல, அந்த கயிறுங்கிறது ஹீரோயினை இழுத்து அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் வாங்குற மாதிரி கூப்பிட்ட. சரின்னு அவளும் வரா. வந்து பார்த்தா அங்க அவளோட ஆன்ட்டியோட ஆன்மா இருக்கிறதையும் பார்த்தாரா. அவங்க ஏதோ தரையில மும்முரமா கிறுக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டா அவங்க வரல. வராத காரணத்தால வேகமா கையை பிடிச்சி அவளே இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து திருப்பியும் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த தடவை எங்களை விட்டுட்டு போறியா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேட்பாங்களா. எக்காரணம் கொண்டு உன்னோட ஆன்ட்டியை நீ திருப்பி கூட்டிட்டு வரும்போது என்ன சத்தம் கேட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவே கூடாது, பாத்திராத அப்படின்னு ஹீரோ ஒரு அட்வைஸை போட்டு தான் அனுப்பியிருந்திருப்பான். ஆனா அதை மீறியும் அவ தன்னோட பேரண்ட்ஸ் மேல பாசம்லாம் வச்சு அப்படியே திரும்பி பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையில கட்டி இருந்திருக்க அந்த கயிறுங்கிறது அருந்து போயிருது. பெட்ல இருந்த ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே அப்படியே அந்த பெட்ஷீட்ல இருந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஆனா சடனா ஒரு நார்மலான ஆள் மாதிரி அவங்க பாட்டுக்கு வேக வேகமா அந்த ரூம்ல இருந்து நடந்து போக ஓகே ஃபைன், எப்படியோ ரூல்ஸ் மீறி இருந்தாலும் ஆன்ட்டி திருப்பி நார்மல் ஆயிட்டாங்கன்னு அவங்களோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக போயிருந்தா. அவங்க நேரா கண்ணாடி கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி நின்னுகிட்டு இருந்தவங்க இந்த முகம் யாரோடதுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, ரொம்ப நார்மலா இருக்கிற ஆள் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே டக்குன்னு ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து அவங்களோட கழுத்துல இறக்கிக்குவாங்களா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த சென்னோட மாமா இருக்கிறாருல, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்திருப்பார் உடம்பு சரியில்லாத காரணத்தால். அவரை போய் மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த இடத்துல ஹீரோயினோட ஆன்ட்டி ஏதோ சில விஷயங்களெல்லாம் கிறுக்கி வச்சிருந்துருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டியிருந்திருப்பான். இது ஏதோ சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கே என்னன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, இதை யார் எழுதுனாங்களோ கண்டிப்பா அவங்க தாய் டீமனால பாதிக்கப்பட்டிருந்திருக்கணும். அந்த தாய் டீமன் இந்த பூமிக்கு வரக்காக முயற்சி பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஹீரோவும். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க கரெக்டா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோயினுமே அவளோட ஆன்ட்டியை ரத்த வெள்ளத்துல கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்திருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அங்கிள் சூசைட் பண்ணி ஒரு மரத்து கீழே இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு பிரிட்ஜு கடையில ஹீரோயினோட அங்கிளுக்கு ஒருத்தர் ட்ரக் சப்ளை பண்றதுக்காக வந்திருப்பார்ல. ஸோ அவன் சூசைட் பண்ண அந்த இடத்துல நம்ம கேங் ரிலேட்டடான ஏதாவது எவிடன்ஸுக்கு இது விட்டுட்டு போயிருந்திருப்பானோ, அதை இது விட்டுட்டு போயிருந்தானா நம்ம கொத்தா மாட்டிக்கும் அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்டு இப்பதான் இங்க வராங்க போல. டார்ச் லைட்ல அடிச்சு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் மரத்துக்கு மேல அவன் தூக்கு போட்டிருந்திருப்பான்ல, அந்த ஒரு கட்டையை மட்டும் பூஜைக்காக அவங்க அறுத்து எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அதுல இருந்து ஏதோ ரத்தம் மாதிரி இவனோட கண்ணில் விழுக, அப்படி கண்ணில் விழுந்தவனுமே உடனே கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு கார்ல வந்திருப்பானா, அந்த கார்ல அந்த தாய் டீமனுங்கிறது இருக்குது. அவ்வளவுதான், அப்படியே அந்த மரத்துல இன்னொரு தூக்கு கயிறு அவனோட கழுத்துல வந்து மாட்டி அவனையுமே சாகடிக்குதா. இதே மாதிரி அந்த ஒரு யூடியூபர் பையன் இருந்தான்ல, அந்த தூக்கு கயிறை புனிதமாக்குற அந்த ஒரு சடங்குல கூட அவன் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தான்ல, அந்த பையனுமே எடுத்த வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அவனோட கழுத்துலையுமே ஒரு தூக்கு கயிறுங்கிறத மாட்டி அவனையுமே சாகடிக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பானா. அப்ப அங்க வந்து அந்த சென்னுங்கிற பையன் ஐயோ இங்க என்னையா பண்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஹீரோவை வேக வேகமா பைக்கில் கூட்டிட்டு வருவான். என்ன மேட்டர்னு பார்த்தா ஏற்கனவே ஹீரோயினோட அங்கிள் இதே இடத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்காரு. இப்போ வேற நேத்து நைட்டு 2 பேர் எக்ஸ்ட்ராவா இறந்துருக்கானுங்க. அதனால இந்த மரம் இங்க இருக்கிறது சரியில்லைன்னு கிரேனை வச்சு அந்த மரத்தை பிடிங்க எடுத்துறானுங்க. ஹீரோவுமே ப்ளீஸ் தான் அதை மட்டும் பண்ணிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருப்பானா. மரத்தை பிடுங்கணுன்னே அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷம் வாய்ந்த பாம்புகள்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்பதான் அந்த குழியில அந்த மரம் வச்சிருந்த இடத்துல ஒரு பொட்டி ஒன்று இருக்கும். இதனடா ஏதோ ஒரு பொட்டி மாதிரி இருக்கேன்னு அதை எடுத்து நீக்குனா அதுக்குள்ளதான் அந்த தாய் டீமனோட பொம்மைங்கிறது இருக்க. டே அது தாய் டீமன்ரா, கையை வைக்காதீங்கடா அப்படின்னு ஹீரோ அப்புறம் தான் கத்துவானா. பயந்து போய் எல்லாரும் அதை கீழே போட்டுருவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அவனோட மாஸ்டர் அந்த சென்னோட அங்கிள்னு சொல்லி 3 பேருமே ஒரு 6 பேர் இறந்து போன இடத்துல அந்த தாய் டீமனோட பொம்மையை போய் இவங்க மீட் எடுத்துட்டு வந்துருப்பாங்கல்ல, அதை இங்கதான் கொண்டு வந்து போச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சென்னோட அங்கிள் இருக்கிறாருல, அவரு ஹீரோ கொடுத்துட்டு போன அந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள், அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணுவாரா. அப்படி டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் புரிய வருது, அந்த தாய் டீமன் ஒரு மனித உருவத்தை எடுக்கிறதுக்காக இந்த மந்திர தந்திரம் தெரிஞ்ச மாதிரியான நபர்களை பயன்படுத்திக்கலான்னு இருக்குதுங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனேமே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த ஒரு மெசேஜா சென்ட் பண்ணும்போது ஹீரோவும் அந்த மெசேஜை பார்த்துடுறான். கூடவே அந்த தாய் டீமனையும் ஒரு துணியில சுத்திக்கிட்டு
அங்கிருந்து எடுத்துட்டு போறானா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோயினோட ஆன்ட்டி திருப்பியுமே அந்த தாய் டீமனோட கண்ட்ரோலுக்கு போயிருந்திருப்பாங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடுறாங்களா. ஹீரோயினும் அவங்க ஆன்ட்டி எங்கடா போனாங்கன்னு தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வர கொஞ்சம் லேட்டா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். அவன் வந்து பார்க்கும்போது ஹீரோயினையும் காணும், ஹீரோயினோட ஆன்ட்டியும் காணும். இப்ப 2 பேர் எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு அவரு வேகமா வெளியில வரும்போது அப்ப தெரியாம ஒரு நபரை இடிச்சிருவாரா. அந்த நபர் யாரான்னு பார்த்தா அது முதல் பாகத்தோட ஹீரோவா இருக்கும். முதல் பாகத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அண்ட் முதல் பாகத்தோட ஹீரோயின் இருக்கிறாள், அவ பிரெக்னண்டா இருந்தாலும் டெலிவரி பெயின் இருந்தாலும் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவ உடம்புல இருக்கிறது ஆன்மா தானே. ஸோ நமக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக போகுதுங்கிற மாதிரியான ஒரு வில்ல சிரிப்பு போல. ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வெளியில ரோட்டுக்கு வரும்போது யோ நீ எங்கேயா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த சின்னமே ஹீரோவை பிடிச்சிடுறானா. ஆனா சும்மா இருறா ஹீரோயினை காணோண்டா அப்படின்ட்டு ஹீரோயினை இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கு. அதுவே நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு இடம் இருந்ததுல அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பா. எப்படி கரெக்டா இங்க வந்திருக்கானா அந்த பேய் இருக்குதுல அதுதான் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி சொல்லி இங்க வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கரெக்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கும். அந்த தாய் டீமனும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்ச காரணத்தாலேயே ஹீரோவும் ஸ்டார்டிங் சீன்ல அந்த 6 பேர் இறந்து போன அந்த ஒரு கைவிடப்பட்ட இடம் கண்டிப்பா அங்கே தான் ஹீரோயினும் போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அங்கே வரான். இவங்க வந்த உடனேமே அங்கே இருக்கிற ஒரு ரூமில் நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ண ஹீரோயினை அங்கே ஆளை காணும். இருந்தாலும் அந்த தாய் டீமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹீரோ அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த சிலை இருக்கும்ல அது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தெரியும். இருந்தாலும் அந்த சிலையை வச்சுட்டு அவன் பூஜை பண்ண ஆரம்பிச்சா அப்போ அவனோட பின்னாடி யாரோ வந்து ஒரு கத்தியால் இறக்குறாங்க. அது ஹீரோயினாக இருக்கும். ஆல்ரெடி ஹீரோயினோட ஆன்ட்டியோட உடம்புல இருந்து ஹீரோயினோட உடம்புல அந்த பேய் வந்துருச்சு போல. ஹீரோயினோட வீட்லேயுமே ஒரு தாய் டீமனோட ஒரு சிலைங்கிறது இருந்திருக்கும்ல அதுதான் இப்போ ஹீரோ கையில இருக்கிற அந்த சிலையோட இன்னொரு ஒரு உடஞ்சு போன பீஸ். 2 பீஸையுமே ஒன்னா சேர்த்து அந்த தாய் டீமனோட சிலையை முழுமையாக்கிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு தூக்கு கயிறுல நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டிய அவளே தூக்கு மாட்டுறதுக்காக முயற்சி பண்ணும்போது கரெக்டா ஹீரோ பின்னாடி வந்து அவளோட முடிய பிடிச்ச ஏதோ மந்திர மாதிரி சொல்ல ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து அந்த தாய் டீமன் இப்போ ஹீரோவோட பாடிக்குள்ள வந்துருச்சு. ஹீரோயினோட பாடியை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ண அந்த டீமனும் ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு விதமான ஒரு முத்திரையை கத்து கொடுத்துருப்பான்ல, உனக்கு ஆபத்தான சூழ்நிலையில இதை பயன்படுத்துங்கிற மாதிரி அதை பயன்படுத்தி ஹீரோவை அடிச்சிருவா. ஆனா திருப்பியும் அந்த டீமனோட கண்ட்ரோல் இருக்கிற காரணத்தால ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வர பயந்து போன ஹீரோயின் ஒரு கத்தியை எடுத்து அப்படியே சும்மா குறுக்கால வைக்கிறா. அவள் தான் அதுல குத்தி ஹீரோ இறந்து போறான். ஆனா உயிர் பெரியருக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இருந்த அந்த தாயத்தை இருக்கும்ல அதை எடுக்க சொல்றானா அது எங்கேயோ கீழே விழுந்திருக்கும் போல. அதை ஹீரோயினும் எடுத்து கொடுக்கும் போது அது எனக்கு வேண்டாம் நீ மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதை அவன் மாற்றா ஹீரோவும் அங்கேயே இறந்து போகிறான். அவன் இறந்து போனதை பார்த்தோன்னே லைக் சோஃபார் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவன் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பான்ல. அவன் அதை எதையுமே வந்து ரொம்ப பாசம் வெளிக்காட்டிலாம் பண்ணல. இருந்தாலும் அந்த எஃபோர்ட் எல்லாத்தையுமே போட்டது அவன் தான். ஹீரோயினோட பேரண்ட்ஸ் 2 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஹீரோ இருந்திருக்கான். லைக் ஒரு ஃபாதர் ஃபிகர் இறந்திருக்கான் அப்படின்னு அவ்வளோ வருத்தம் இருக்கும் ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோ இறந்ததோட சேர்ந்து அந்த ஒரு தாய் டீமன் ஒரு புதிய அவதாரம் ஒன்று எடுக்குது. அது இந்த மனித உலகத்துல சமனாகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய கரும் புகை மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியில இருந்து ஒரு வெளிச்சம், அது ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு வெளிச்சம் நம்ம ஹீரோயினை கைட் பண்ணி அந்த ஒரு டீமனை சாகடிக்கிறதுக்காக பவர்ஸா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அது அந்த தாயத்தை இருக்குதுல, ஹீரோயினுக்கு கொடுத்த தாயத்தை இருக்குதுல, அதுல இருந்து தான் வெளிப்பட்டு இருந்திருக்கும் அந்த சக்தி. இப்படியாக ஹீரோயின் அந்த ஒரு டீமனை காலி பண்றா. கட் பண்ணா சில நாட்கள் கழித்து ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏற்கனவே மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற காரணத்தினால அவங்களை கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்திருப்பா. சும்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவா போல. இப்போ நான் எனக்குன்னு ஒரு வேலையை ஒன்று கண்டுபிடிச்சுக்கிட்டேன், மக்களுக்கு உதவி பண்ற மாதிரியான ஒரு வேலை அப்படின்லாம் அவங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அப்படி என்னடா வேலைனா இந்த பவர் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் நார்மலான ஒரு லைஃபை வாழணும் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் தங்கிட்ட இருக்கிற பவர்ஸ் மூலமா நிறைய மக்களை காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட சக்சஸரா ஹீரோவோட வழியில அவ இப்போ அந்த சென்னோட அங்கிள் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து இந்த பேய் ஓட்டுற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இந்த யூடியூபர் பையன் இறந்து போயிருந்திருப்பான்ல, அவன் பாடியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த பையன் கூட இருந்த இன்னொரு பொண்ணு அவ வந்திருப்பா. அந்த பொண்ணு அந்த யூடியூபர் பையனோட திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அவளோட கண்ணுலயுமே ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருக்கு. கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா அவ கண்ணுங்கிறது செவந்திருக்கு. அப்புறம் என்ன, அந்த தாய் டீமனோட பவரால அஃபெக்ட் ஆனவ அதே இடத்துல தூக்கு மாட்டி இறந்துருக்கா. அப்படி அந்த இறந்து போனவளோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர்ல புகை மாதிரியான
மாதிரியான ஒண்ணு ஒரு டெலிவரி வார்டுக்குள்ள போகுது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தை பெத்திருந்திருப்பாங்க. அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள அந்த கருப்பு புகை போகிற மாதிரி இருக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் போன படத்தை காட்டிலும் இந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும்னு தெரியும். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஸ்டார்டிங்ல ஒரு 6 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த 6 பேருமே அந்த தாய் டீமனை வர வைக்கிறதுக்காக தான் இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பலிங்கிறது 6 பேரோட நிக்க கூடாது. 7ஆவதா இன்னொரு தூக்கு கயிறுமே இருந்திருக்கும். அந்த தூக்கு கயிறுலயும் 7ஆவதா இன்னொரு நபர் இறந்து போகணும். ஆனா அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த சென்னோட அங்கிள், அப்புறம் அந்த மாஸ்டர், அப்புறம் ஹீரோன்னு சொல்லி இவங்க 3 பேரும் போயிருந்திருப்பாங்க. போன இடத்துல அந்த தாய் டீமன் இவங்க 3 பேரையும் எப்படியாவது சாகடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கும். பட் அது நடந்திருக்காது. ராதர் அந்த போராட்டத்துல தன்னோட மாஸ்டரை இழந்து அவரை இழந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த தாய் டீமனோட பொம்மையை கொண்டு வந்து ஒரு பெரிய மரத்துக்கடியில புதைச்சு செஞ்சிருப்பாங்க. அப்பதான் அந்த தாய் டீமனோட உடஞ்சு போன இன்னொரு பகுதியை வணங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட அங்கிள் இருக்கிறாருல, அவர் அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாரு. எதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, மேபி போன படத்துல சொன்ன அதே கான்செப்டா இருக்கும். வருஷம் ஆக ஆக தான் அதுக்கு பவர் வர மாதிரி இருக்கும் அந்த ஒரு சாபத்துக்கு. இப்படி இந்த தாய் டீமன் நம்ம ஹீரோயினோட அங்கிளை போட்டு தள்ளதுங்கிறது ஒரு சாபம். இன்னொரு சாபம், யூஸ்வலி இப்படி தூக்கு கயிறுல மாட்டி சாகுறாங்கன்னா அந்த தூக்கு கயிறுக்குன்னு ஒரு சாபம் வந்து ஏற்படும். அதை கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயினோட ஆன்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு தாய் டீமனால இருக்கிற பிரச்சனை தெரிய வந்திருக்கும் அப்படின்னு மற்ற ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கும். கிளைமேக்ஸ்ல கூட ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த தாய் டீமன் ட்ரை பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா ஹீரோயின் கிட்ட பவர்ஸ் இருக்குது இல்ல, அதனால அவளை போட்டு தள்ளுறது மூலமா அந்த 7ஆவது பலிங்கிறது விலகும். அப்புறம் நம்ம உயிரோட வந்துடலாம் அப்படிங்கிறது அந்த டீமனோட பிளான். பட் இப்படி இருக்கும்போது தான் உள்ள போந்து ஹீரோயினை காப்பாத்தி விட்டுட்டு ஹீரோ இறந்திருப்பான். ஹீரோ கிட்டயுமே அதே மாதிரி பவர்ஸ் இருக்கும். ஆகையால் அவன் 7ஆவது பலியா மாறி அந்த டீமன் உலகத்துக்கு வரும்போது ஹீரோயின் கிட்ட இருந்த ஹீரோ கொடுத்த அந்த டாலர்ல இருக்கிற பவர்ஸ் அந்த டீமனை காலி பண்ணியிருந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்தா அந்த தாய் டீமனை தடுத்தாச்சு தான். ஆனா அந்த தாய் டீமனால தான் அஃபெக்ட் ஆகி அந்த யூடியூபர் பையன் இறந்து போயிருந்திருப்பான். அவன் பாடியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு யூடியூபர் பையனோட ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பாள்ல, அவளும் இறந்து போயிருந்திருப்பா. அவளோட உடம்புல இருந்து தான் ஏதோ ஒரு கருப்பு போக அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோயினோட குழந்தைக்குள்ள போயிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். 3ஆவதா இன்னொரு பார்ட் இருக்கு. ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அடுத்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.